எதற்காண்டி வந்தீங்க? எந்த அமைப்பு நீங்க எந்த அமைப்புல சொல்றீங்க? எதற்காண்டி வந்திருக்கீங்க? சொல்லுங்க தம்பி, எதற்காண்டி வந்திருக்கீங்க? கொடி வச்சிருக்கீங்களா? எதற்காண்டி வந்து இங்க வந்திருக்கீங்க? கொடியெல்லாம் வச்சிருக்கீங்க, எதற்காண்டி வந்து நீங்க வந்திருக்கீங்க இங்க? சும்மா கூட்டத்தில் எந்த கட்சியோட கொடியை சொல்லிட்டு போங்க தோழ. என்ன போராட்டம்? எதற்காண்டியான போராட்டம் இது? சீமான எதிர்ப்பு. சீமான் எதற்காண்டி எதிர்க்கிறீங்க? சீமான தெரியாத தெரியாம தான் வந்தீங்களா? யார் கூப்பிட்டு வந்தாங்க? அதை கூப்பிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டாண்ட இருக்கிற ஒரு தலைவின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. பணம் எதுவும் தரேன்னு சொன்னாங்களா? தெரியல, வீட்டுக்கு போனால் தான் தெரியும். வீட்டுக்கு போனால் தான் தருவாங்க. நீங்கள் எதற்காண்டி வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? நாங்களா எதுவும் சொல்லிட்டோம் நாங்கள். ஆனால் பெரியாரை வர வைக்கணுன்றாங்களா, போக வைக்கணும்னு சொல்கிறாங்களா தெரியல. இன்னும் தெரியாது, அவர் வந்து கைது செய்யறாங்க. அதான் எங்களுக்கு தெரியும். சீமான எதிர்ப்பதற்காண்டி இந்த கூட்டத்தை கூட்டிருக்கணும்னு சொல்றாங்க. சீமான் யாருன்னு தெரியுமா? சீமா யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. அவர் கட்சியில் இருக்கிறவர் தான் அவர். எதற்காண்டி இவங்க கூட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆமாம், சொல்லணும்னா சொல்லியிருந்தா பரவாயில்ல. உங்களை இப்போ அரெஸ்ட் பண்ண போறாங்க. எங்களையா அரசு பண்ண என்ன பண்ண போகிறோம்? இங்கேயும் சாப்பாடு அங்கேயும் சாப்பாடு. ஆமாம், வீட்டில் பாடுபட முடியல. ஒரு தாத்தாக்குறாரு, அவர் நொல்லாகிறாரு. நாங்கள் எங்கன்னா போய் நிம்மதியாக உக்காந்துக்கிறேன். கும்பலா கிடையாதுன்னு சொல்றாங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. எதற்காண்டி ஓகே பார்த்து நீங்க கூட கடைக்கு ஏதாவது ஜாமான் வாங்கன்னு சொல்லிட்டு போங்க. கைதான் என்ன செய்ய போறீங்க? வீட்டுக்கு போனாலும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்க பாருங்க, நம்ம தமிழுக்காக ஒரு இது பண்ணல. போர்டு காமிங்க. அது யாருன்னு தெரியாது, இதுதான் தெரியும். இவர் யாரு? சீமானு. சீமான் ஓட்டு போட்டிருக்கீங்களா? ஓட்டு போட்டிருக்கீங்களா? நான் போட்டு வரேன். அப்போ 5 வருஷத்துக்கு ஓட்டு போடுறீங்க. அப்பெல்லாம் சீமான் கிடையாது. அப்போ வேற யாரும் இப்போ வராங்க. வேற வராங்க. 5 வருஷத்துக்கு ஒரு ஆள் மாத்துறாங்க. நன்றி. நீங்க இவங்க பேசுங்க.